அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சார். இப்போ இவ்வளோ டெக்கேட்ஸாக வந்து அவர் ஒன்றும் குறையில இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன். நீங்கள் சொன்னீங்களே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சாங் கண்டுபிடிச்சாங்க. புதுசாக அவர் எலிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சாங்க்கும் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்க்கு நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அது என்ன சார் அது கீ? அதுக்கு என்ன மெயினாக என்னன்னு சொல்லணும்னா, அதாவது த ரெஸ்பெக்ட் ஹி ஹேஸ் ஃபார் த கம்போசர்ஸ் ஹூ கேம் பிஃபோர் ஹிம். ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து 2 ஜென்ரேஷன் கம்போசர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார், அவங்க 2 பேர் மட்டுமே 2200 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்ம வந்து அதை ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம அதை கேட்டுட்டு 2200 ஃபிலிம்ஸ் நம்ம வந்து அப்படி நினச்சிட்டு போயிடுறோம். பட் இஃப் யூ கிராஸ் த லைன் அண்ட் யூ கம் டு த டெக்னீஷியன் சைட் ஆஃப் திங்ஸ், அந்த 2200 படத்தில் அவங்க டச் பண்ணாத ராகம் கிடையாது, டச் பண்ணாத ஜானர் கிடையாது, மியூசிக்கல் ஜானர் கிடையாது. அவங்களுக்கு அப்புறமா அதுவும் நம்ம ஆடியன்ஸ் மாதிரி அவங்க பண்ண சாங் எல்லாமே வந்து கேட்டு 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 எல்லா பாட்டுமே ஆடியன்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். எந்த பாட்டுமே மறந்துட மாட்டாங்க நம்ம ஆடியன்ஸ். எல்லாருமே எல்லா சாங்ஸுமே ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த கான்டெக்ட்ல நீங்க வந்து ஒரு பாட்டு பண்றீங்க, அந்த சாங் வந்து இந்த 2200 படத்துல வந்து எந்த சாங் மாதிரியுமே இருக்கக்கூடாது. அதுல புதுசா ஒண்ணு பண்ணோம்னா சரி கேட்கறவே தலை சுத்துது இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அவங்க மேல டெக்னீஷியன்ஸ் கம்போசர்ஸ் ஆஸ் கம்போசர்ஸ், அது வந்து அந்த ரெஸ்பெக்டோட இவங்க இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவு கேன் ஐ டேக் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல்? அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியாம பண்ணா நல்லா இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியும் வேணும். அட் த சேம் டைம் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கும் வந்து அந்த கெப்பாசிட்டி, அது ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கட்ஸ் மட்டும் இல்லை, டெக்னிக்கலா மியூசிக்கலி அவ்வளோ விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அந்த நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சாங்குக்கு வந்து ஒரு புது ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது வந்து மியூசிக்கலா இந்த ராகத்துல ஒரு புது ஷேப், அது இவங்க பண்ணாத ஒரு ஷேப். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து ஐ ஹேவ் ஹேட் the great luck of spending a lot of time with இளையராஜா சார் ஆல்சோ. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பர்க்லிலேருந்து திரும்பி வந்தபோது அப்போ சார் வந்து இளையராஜா சார் வந்து ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. வி ஹேவ் அ காமன் ஃப்ரெண்ட் அங்கே வாஷிங்டன் டிசியில். ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ வெண்ட் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் சார். ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு கரிக்குலம் பண்ணுறது, பர்க்லி கரிக்குலம் என்ன இருக்குன்றது தெரிஞ்சதுனால ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சாரோடைய சாங் ஒன்று எடுத்துட்டு அதை வந்து அதே ராகத்துல ஒரு இங்கிலீஷ் பாட்டு கம்போஸ் பண்ணி, யாரோட சாங்? இளையராஜா சார் சாங் ஒன்று எடுத்துட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு அதே ராகத்துல அதே மாதிரி கம்போஸ் பண்ணி கொண்டு போய் சாருக்கு போட்டு காட்டணும். போட்டு காட்டினோடனே சொன்னாங்க, நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்க எது வேணா சொல்லுங்க, நீங்க எது சொன்னீங்கனாலுமே நீங்க சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு பர்க்லியில் 1 வருஷம் படிக்கிற மாதிரி. ஸோ நீங்க என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்டுட்டு சொன்னாரு, ஆமா இது அந்த பாட்டுல நான் இந்த ராகத்துல போட அதே ஷேப்ல தான் நீ போட்டிருக்க அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார்னா அதுக்கப்புறம், பட் உன்னோட ஜாப் as a மியூசிக் டைரக்டர், நான் போட்டிருக்க ஷேப்பை விட பெட்டரா எப்படி அந்த ராகத்துல போடலாம் தானே நீ யோசிக்கணும். அதே மாதிரி போடுறதுல என்ன இருக்கு? ஓகே வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் as a கம்போசர் அப்படின்னு கேட்டார். அந்த கான்ட்ரிபியூஷன் தான் ரஹ்மான் சார். சூப்பர் சார், புரியுது சார், கிளாரிட்டி ஓரளவுக்கு கிடைக்குது சார். ஓகே, அந்த ஒன்று சொல்லுவாங்க சார், அந்த கம்பேரிசன் நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அதை சொன்னனால நான் கேட்குறேன் ஹானஸ்ட்டாக. அந்த இளையராஜா சார் அண்ட் ரஹ்மான் சார், அது ஒரு மாதிரி அது ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் அது கம்மியாயிடுச்சு, எல்லாரும் எல்லா மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரஹ்மான் சார் வளர்ந்து வந்துட்ட டைமில், பீக்காக இருந்த டைமில் வந்து அது இன்னும் கான்ட்ரவர்சின்னு இல்லை, அது ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்தது. இளையராஜா சார் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ரஹ்மான் சார் வந்துட்டாரு, இவரோட பிளேஸ்மெண்ட்டுக்கு அவர் இப்படி அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப என்ன சொல்லுதுன்னா நேரோ பாயிண்ட் ஆஃப் வியூங்க. இது வந்து எப்படின்னா மியூசிக்ன்றது வந்து மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. அதாவது வந்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ் பண்ணவங்க அவங்க ஜீனியஸ் மேலதான் அடுத்து வர்ற மேத்தமேட்டிக்ஸ்ல கண்டுபிடிக்கிறவங்க பண்ண முடியும். அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு மேல வந்து இப்ப லேட்டஸ்டா வர மேத்தமேட்டிஷியன் தான் வந்து அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த பண்ணது இது. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ப்ராக்ரஸ் மாதிரி. இதுல வந்து நியூட்டன் பெரிய ஆளா, ஐன்ஸ்டைன்
அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அப்படி கேட்க கூடாது. ஓகே ஓகே. நியூட்டன் அவருடைய அது கண்டுபிடிப்பு invention பண்ணதுனால அது தான் அவர் பண்ண கண்டுபிடிப்புனால தான் ஐன்ஸ்டைன் பண்ண. ஓகே. கிளாரிட்டி சார். காட் இட். ஓகே. இப்போ நம்ம சாங்ஸ் அதெல்லாம் இருக்கு சார். லீலை, கனிமொழி அது ஒரு பாயிண்ட் இருக்கு. முன்னாடி போலாமா சார்? எனக்கு நீங்க ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ண எங்க மீட் பண்ணது? எப்படி அந்த ஏஆர் ரஹ்மான் சாரோட எப்படியா? ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ணேன். இட்ஸ் மோர் லைக் ஆர்ட் ஃபிலிம். ஓகே. அந்த மியூசிக் வந்து மிக்ஸ் ஆனது வந்து ஏஎம் ஸ்டுடியோல, அவரோட பெரிய ஸ்டுடியோல ஓகே. டால்பி மிக்ஸ் ஆச்சு. இது ரொம்ப கோஇன்சிடென்ஸ். எப்படின்னா ஏஎம் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் டால்பி மிக்ஸ் ஆன மியூசிக் வந்து நான் பண்ண மியூசிக், சாரோட மியூசிக் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிருக்கீங்களாமே, என்ஜினியர் சிவா சார் இருக்காங்க அங்க, பண்ணிருக்கீங்களாமே, எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்கணும், ஜஸ்ட் போடு நான் கேட்கறேன்னு உடனே அந்த ஸ்கோர் அவங்க போட்டு காட்டியிருக்காங்க. கேட்டுட்டு இது யார் பண்ணது, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சார் கேட்ட உடனே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் தாயன்பனுடைய சன் ஓ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்படி டு டூ அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நான் வந்து இமிடியேட்டா எஸ் ஐ வில் ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அங்க இருந்து அங்க இருந்து ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பட் என்னென்ன படங்கள் கூட ஒர்க் பண்ணீங்க சார்? பிகாஸ் பேக்ரவுண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜில்லன்ற ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல், ஜில்லுன்னு ஒரு ஜில்லன் ஒரு காதல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அது அவங்க லண்டன்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ் பிரேக் அப்புறம் வந்த டைம். ஆமா ஆமா ஆமா. ஸோ 2006 2007 2 இயர்ஸ் தான் நான் அண்ணா கூட டைரக்டா ஒர்க் பண்ணது அந்த டைம்ல. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. 17 படம். 17 படம். தமிழ்ல 7 படம், ஹிந்தியில ஒரு 7 படம், அப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு 2 படம். அந்த மாதிரி வந்து இட் இஸ் லைக் சச் அ பிஸி டைம். ஸோ அந்த டைம்ல வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து இது ஸோ எப்படி சொல்றதுன்னா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அசைன்மெண்ட் கொடுத்தா நான் அந்த இந்த சாங் முன்பேவா சாங் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா மாத்திர ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. பண்ணி நான் வந்து ஸ்கோர்லாம் ரெடி பண்ணி ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி ரெடியாக இருந்தது. வந்து கேட்டாங்க. வந்து கேட்டது அது அன்னைக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரெக்கார்டிங் வந்து கேட்டது. ஓகே. அதுக்கப்புறமா ஃப்ரீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இன்னொரு ஸ்டுடியோ அனுப்பிட்டு ஈவினிங் அந்த ரெக்கார்டிங் முடிகிற டைம்ல வருவாங்க. வந்துட்டு 3 to 9 ஸ்ட்ரிங்ஸ்னா 8 o'clock வருவாங்க. வந்து கேட்டுட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஸோ ஃப்ரீ ஹேண்ட், ஃப்ரீடம் டு த கோர். ஓகே. இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். எதுவுமே அவங்களோட பிலீஃபே வந்து எதுவுமே சொன்னாலே வந்து அது வந்து அப்ப அந்த மியூசிக் புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ற அந்த ஒரு தாட். ஸோ ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம்ல தான் கத்துக்க முடிஞ்சது நிறைய. ஓகே சார். இப்போ அவங்க அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே சார், சாங் இருக்கு நமக்கு முன்னாடி, நம்ம கொடுத்ததை நம்ம பண்ண போறோம். பட் நமக்கு ஒன்று தோணும்ல சார், நீங்க சொன்ன அந்த ஃப்ரீடம் ஒன்று தோணும்ல, ஏதாவது ஒரு சாங்ல அப்படி உங்களோட ஃப்ரீடம்ல நீங்க பண்ணது ஏதாவது? இல்ல நமக்கு தோன்றதுன்னு கிடையாது. அது வந்து ஒரு சாங்கினுடைய மெலடின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்றது தான். அது அது நம்ம பண்றோம் நம்ம நினைச்சிக்க கூடாது. அந்த டியூனுக்கு உண்டான ஜஸ்டிஸ் நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். அது வந்து கரெக்ட்ன்றது கிடையாது. அது நம்ம வந்து மனோதர்மமா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கரெக்டா பண்ணோம்னா அது நேச்சுரலா நல்லா இருக்கும். அப்படிதான். ஸோ தட் இஸ் அவர் பிலீஃப். ஸோ சாரும் வந்து அதனால தான் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு நாள்ல வந்து ஜஸ்ட் 1 hour ஒர்க் பண்ணா கூட ஓகே, ஆனா டூ இட் உங்களோட மனசாட்சிக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு யூ டூ இட். தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். நீ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்றீங்கன்றது முக்கியம் கிடையாது, கணக்கு கிடையாது. அந்த 1 hour ஒர்க் பண்ணா கூட டூ கிவ் யுவர் பெஸ்ட். தட்ஸ் ஆல். மற்றபடி எந்த ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஓகே சார். இப்போ ரஹ்மான் சார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், படையப்பா கம்போசிஷன் அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் தேவைப்படுது ஊஞ்சல் இழுக்கிறப்போ. அது வந்து அப்போ வந்து கூட அந்த இதாக இருந்தது, ஹாரி ஜெயராஜ் சார் கூட இருந்தாரு. அப்போ இந்த ஐடியா வந்து அவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா நீங்க ஒர்க் பண்ண டைம்ல ஏதாவது? இல்ல அந்த மாதிரி வந்து நான் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. சி எப்படின்னா இட்ஸ் இப்போ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், அதாவது வந்து ஒரு 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 லீலை மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், எல்லாம் நியூ கமர்ஸ் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றோம், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணும்போது இருக்கிற என்வாயரன்மெண்ட் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டூயிங் அ மேஜர் ப்ரொடக்ஷன். ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாரோடைய சாங்ஸ், ரஹ்மான் சாரோடைய சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல்பம்ல வந்து சார் பண்ண ஸ்பெண்டிங்கோ பட்ஜெட்டோ நிறைய படத்துக்கே இருந்திருக்காது.
ஒரு படத்தோட ஹோல் ப்ராஜெக்ட். நம்ம 90ஸ்ல சாரோட ஆல்பம்லாம் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணி வளர்ந்த அந்த டைம்ல ஒரு சாங்க்கும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் 6-7 lakhs 10 lakhs அந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து பண்ண ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே ஓகே. ஹியூஜ் ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது வந்து ஒரு சைடு வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கும், ஒரு சைடு வந்து பர்கஷன் ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கும், ஒரு சைடு வந்து கோரஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து பேரலா ஒர்க் பண்ணாதான் அந்த ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து அது ஃபைனலுக்கு வந்து மிக்சிங்க்கு வர முடியும். ஏன்னா நிறைய டைம் ப்ரெஷர் இருக்கும், டெட்லைன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால ப்ரொடக்ஷன்ன்றது வந்து இட்ஸ் a ஹியூஜ் ப்ரொடக்ஷன். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சாங் ப்ரொடக்ஷனுங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பீப்புளுக்கு அதை டெலிகேட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்றதுன்றது வந்து இதுதான். ஆனா எல்லா ஃபைனல் டிசிஷன்ஸுமே வந்து சார் தான் வந்து ஃபைனலா he will only make. அதாவது அவங்க எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்பம் மாஸ்டர் கலெக்ட் பண்றதுக்காக வெளியே ப்ரொடியூசரே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. ஓகே. அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அன்னைக்கு அது ஆடியோ ரிலீஸ்க்கு போகாது. ஏதோ ஆயிருக்காது அந்த மாதிரி. ஐ திங்க் ஸோ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அதாவது வந்து ஃபைனல் ரிலீஸ்க்கு டே பிஃபோர் கூட அந்த மிக்ஸ் சரியில்லைன்னு நினைச்சாருன்னா திரும்பி பண்ணி தான் கொடுக்கணும். அந்த பர்ஃபெக்ஷன் வராம அது நம்ம கொடுத்துடக்கூடாது, டெலிவரி கொடுத்துடக்கூடாதுன்ற அந்த கன்விக்ஷன் இருக்கிற ஒரு கம்போசர். அது ஒரு பிடிவாதம் இல்லை சார். அது அப்படியும் பார்க்கலாம். அது ஆனா அது வந்து ரொம்ப இட் டேக்ஸ் a lot of என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீஃப் இன் ஃபெய்த் இன் வாட் யூ ஆர் டூயிங். ஏன்னா அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு சாங்கும் போட்டு அதை கேட்கும்போது அது அந்த மாதிரி ரிசல்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் வந்து அமெரிக்கால வந்து மியூசிக் படிக்கிறதுக்காக பெர்க்லி காலேஜுக்கு போனேன், பாஸ்டன்ல. நான் வந்து படிச்சது இன்ஜினியரிங் தான். இங்க படிச்சது NIT திருச்சி தான். 95 to 99 கிராஜுவேட் பண்ணிட்டு 2000ல அங்க மியூசிக் படிக்கிறதுக்காக போனேன். அங்க வந்து அவங்க வந்து அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸ் இருந்தது. அந்த ப்ரொஃபசர் கேட்டாரு, உங்களுடைய பிடிச்ச ட்ராக்ஸ் ஒருத்தர் ஒரு ட்ராக் கொண்டு வாங்க, நம்ம எல்லாம் போட்டு கேட்கலாம் கிளாஸ்ல, கேட்டுட்டு அதை கிரிட்டிக் பண்ணலாம், அதை பத்தி பேசலாம். அப்ப நான் வந்து பச்சை நிறமே சாங் ரிலீஸ் ஆன டைம் அலைப்பாயுது அந்த சிடி எடுத்துட்டு போயிருந்தேன். அது போட்டு கேட்டுட்டு இது எங்க கலிபோர்னியால எங்க மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இது கலிபோர்னியால மிக்ஸ் பண்ணது கிடையாது சார், இது வந்து சென்னையில இந்தியால மிக்ஸ் பண்ணது அப்படின்னு சொன்னேன். இதுல வந்து அந்த மியூசிக் ப்ரொடியூசர் வந்து அந்த வால்டார்ஃப்ன்ற ஒரு கீபோர்டு, அதுலயும் வந்து அந்த எல்லோ கலர் கீபோர்டு வந்து அந்த பிராண்ட்ல வந்து ரொம்ப ரேரு. அவருக்கு இந்தியால எங்க கிடைச்சது அந்த கீபோர்டு அப்படின்னு கேட்டாரு. ஜஸ்ட் சவுண்ட் கேட்டு ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட். அதாவது அந்த ப்ரொடக்ஷனை கேட்டு அங்க அமெரிக்கால இருக்கிற அந்த ஒரு ப்ரொஃபஸருக்கே வந்து அது அவங்க இந்தியால மிக்ஸ் பண்ணது கலிபோர்னியால மிக்ஸ் பண்ணதுன்னு நினைச்சிட்டு, அதுவும் அங்க இருக்கிற அந்த டெக்னாலஜி, அந்த சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட் பேலட், அந்த கீபோர்டை வந்து சிந்தசைசர் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ண விதத்தை பார்த்து ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட். ஸோ இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது நம்மளால ஜஸ்ட் ஸ்டேயிங் இன்சைட் இந்தியா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வெளிநாட்டுக்கு முதல்ல போய் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அதுல நம்ம ஆளு ஒருத்தர் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். எனக்கு ரிலீஸ் ஆகுது சார் சீரியஸ்லி. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்களா சார் ஒரு அந்த டைம்ல ஒரு 17 படம் அப்படின்னு சொல்றீங்களா, கண்டினியூஸா பேக் டு பேக் எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு இருக்கும். பட் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் சார். கண்டிப்பா அது வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, அது ஒன்று இருக்கும். பட் நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா சார், அவ்வளோ ப்ரெஷராக பண்ணிட்டு இருக்காரு? அது எப்பவுமே எங்களுக்கு ஃபீல் பண்ண விட்டதே கிடையாது. உங்களையும் ஓகே நைட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அவரு ஏன்னா வந்து ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்க டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட வந்துட்டு என்னைக்குமே வந்து நான் சொன்னேனே முடிச்சிட்டியான்னு அவர் முதல்ல கேட்டதே கிடையாது. ஓகே ஃபர்ஸ்ட் வந்த உடனே சாப்பிட்டியா, கொஞ்ச நேரமாவது தூங்குனியா. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அவ்வளோ பழக்கம் இல்லாத டைம். நான் படுத்தேன்னா தூங்குனேன்னா 7 மணி நேரம் தூங்கிடுவேன். ஸோ அதனாலயே நான் தூங்க மாட்டேன். ஓகே ஏன்னா எங்க நம்ம தூங்கிட்டா வந்து அப்புறம் வந்து மிஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் தூங்க மாட்டேன். தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். சார்லாம் வந்து 2 மணி நேரம் தூங்கிட்டு வருவாங்க, 3 மணி நேரம் தூங்கிட்டு வருவாங்க. என்னால அது முடியாது. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, பாரு நீ வந்து ரொம்ப உடம்பு கெடுத்துக்க போற, நீ வந்து அப்பப்போ வந்து நடுவில் ஒரு 2 hours 3 hours தூங்கிக்கோ, அப்பதான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி கண்டினியூஸா சில தடவை வீக்ஸ் டுகெதர் போயிருக்கு சில ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ் அந்த டைம்ல. ஏன்னா இட் வாஸ் லைக் 17 சொல்றீங்களா அந்த டைம்ல. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு ஹியூமனிடேரியன். மேக்ஸிமம் நைட் தானே சார் ரெக்கார்டிங்? ரெக்கார்டிங்ஸ் இல்ல, எடிட்டிங் பண்றது. ரெக்கார்டிங்ஸ்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா காலையில் 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். காலையில் 7 மணி வரைக்கும் சாங்ஸ் சொல்கிறாங்க சார். இப்போ நம்ம இப்போ லீவ் ஒர்க் பண்ணது 2010 அந்த டைமில் எடுத்துக்கும்போது சாங்னா ஒரு 4-5 சாங்
நல்ல சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை மாஸ் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வேணும் பண்ணால் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனு ஊரில் போகிறது அப்படிங்கிற ஒரு 4 சாங் இருக்கும். பட் இப்போ வர டைமில் ஒரு கம்போசராக சொல்லுங்கள் சார், சாங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. படங்களில் ஒரு 2.5 மணி நேரம் ரைட் எழுதுறாங்கன்னா சாங்க்கு உண்டான பிளேஸ்மெண்ட் அந்த சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது கம்போசராக நீங்கள் அந்த ஒரு டிரான்சிஷன் இல்லை அது வந்து இட்ஸ் நேச்சுரல் எவல்யூஷன் எனக்கு தோணுது. கதைக்கு தகுந்த மாதிரி ஜானருக்கு தகுந்த மாதிரி எல்லா ஜானர் படத்துலையுமே வந்து சாங்ஸ் வைக்க முடியாது. ஆனால் அதுக்காக மியூசிக் படத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கிடையாது. ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி படத்தில். ஸோ அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம் கம்பேர்ட் டு மேக்கிங் சாங்ஸ். ஸோ ஒரு பாட்டு இருக்கிற படத்துக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதும் ஒரு பாட்டே இல்லாத ஒரு படத்துக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதும் 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். பாட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு தீமேட்டிக் கண்டென்ட் வந்துடுது. ஸோ அந்த தீமேட்டிக் கண்டென்ட்டை வந்து ஈஸியாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியும். ஆமாம். ஆனால் பாட்டே இல்லாத ஒரு படத்தில் தீமேட்டிக் கண்டென்ட் நீங்கள் தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் எந்த சாங்கும் கிடையாது, மக்களோட மனசில் லிரிக்கோட போய் பதிஞ்ச சாங் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால லிரிக்கோட பதியாத ஒரு டியூன், ஆனால் அதில் வந்து இந்த எமோஷனை நீங்கள் கொண்டு வந்து அது எப்படின்னா அந்த படத்தை ஓவர் பவர் பண்ணிட்டும் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி பிஹைண்ட் த சீன் and at the same time it should help elevate the storytelling. So it's 2 different அதனால I think it's a natural evolution. ஏன்னா ஃபிலிம்ஸே வந்து they have become shorter, கம்மியாயிடுச்சு, டியூரேஷன் முதற்கொண்டு கம்மியாயிடுச்சு இல்லைங்களா. முன்னாடி 3 மணி நேரம் படம் ஸ்டாண்டர்ட், இப்போ வந்து 2 hours and கம்மின்றது வந்து ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா. ஸோ அதனால it's a natural evolution. இப்போ 2:30 மேலே போனாலே அவ்வளோவா 2.5 மணி நேரமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. ஓகே சார், அன்னம்மாள்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.